ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் யூபிஐ சேஞ்ச், அதாவது ஃபோன்பேயில் வந்து எப்படி யூபிஐ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆப்புக்குள்ளே போகிறப்ப யாரோ பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய இதுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தாங்க ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நம்ம இந்த கீழே பார்த்தீங்கன்னா மை மணி அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். எல்லோரும் வந்து கிளியராக பார்த்துங்க. ஓகே, இந்த மை மணி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. தெரியாதனமா பக்கத்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஐயோ அம்மா பேஜை காணணும்னு தேடாதீங்க. ஓகே, இந்த பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட் அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதையும் ரவுண்ட் பண்ணி காட்டிடுறேன். பேமெண்ட் மெத்தட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குங்க. சரியா, நீங்கள் அதை எடுங்க, தேடாம விட்டு என்னையை வந்து தராதீங்க. ஓகே, பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த 3 ஆப்ஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து யூபிஐ வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, யூபிஐ வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் யூபிஐக்குள்ளே போகும். யூபிஐக்குள்ளே போனோன்னா உங்கள் ஃபோன்பே வந்து எந்தெந்த அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்குதோ அந்தந்த அக்கௌண்ட்டெல்லாம் அதாவது விசிபிளாக இருக்கும். சரியா, அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது எனக்கு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேயும் இருக்கும், ப்ளஸ் எஸ்பிஐ பேங்க்கில் 2 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ வந்து அது ரெண்டுமே விசிபிள் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசெட் யூபிஐன்னு ஒரு ஆப்ஷனே இருக்குது. ஓகே, ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த ரீசெட் யூபிஐயில் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு 6 டிஜிட் டெபிட் கார்டோட நம்பரு, அதுக்கப்புறம் வந்து அந்த வருஷமெல்லாம் கேட்கும். சரிங்களா, ஏங்க இதில் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும், வேறு யாராவது கேட்டால் சொல்லிடாதீங்க, அப்புறம் அக்கௌண்ட்டில் காசு இருக்காது, 0 பேலன்ஸ் தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்குங்க. ஓகே, கண்டினியூ வந்து டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நேரம் ஆகும் ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து உங்களுக்கு நிற்கும். இதில் வந்து உங்கள் புது யூபிஐ வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் புது யூபிஐ வந்து ஆக்சுவலாக எக்ஸாம்பிளுக்கு நான் இது பண்ணுறேன், 9876 அப்படின்னு வந்து போட்டுட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஆப்பை விட்டு ஆப் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனோன்னு நீங்கள் திருப்பி வந்து அந்த இது கொடுக்குற மாதிரி இருக்கும். யூபிஐ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை ஆப்பை விட்டு ஃபுல்லாக வெளியே வந்தால் ஐயோ அம்மா என்னடா இவன் சொன்னாங்காட்டி இப்படி ஆயிடுச்சுன்னு நல்லா நினைக்காதீங்க. திருப்பி உள்ளே என்ட்ராகி போனதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வந்து பேஜஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா பேஜஸுமே வந்து நார்மலாக உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இனி வந்து உங்கள் புது யூபிஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பழைய யூபிஐயே ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்கேயோ போய் ஆப்ரேட் பண்ணிட்டு செமடி வாங்காதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பழையபடி உங்கள் யூபிஐ என்னென்ன பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்கப்பா ப்ளீஸ். ஓகே, பை.